ரீசெண்டாக மதன் கௌரி போட்ட 4 எபிசோடுகளுமே வந்து அரசியல் சார்ந்து இருந்தது. இந்த வீடியோவில் அந்த 4 எபிசோடுகளும் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த அரசியல் எபிசோடுகளால் மதன் கௌரிக்கு என்ன லாபம், அரசியல் தலைவர்களுக்கு என்ன லாபம், அது மட்டும் இல்லாமல் மதன் கௌரி வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக இப்படி அரசியல் பதிவுகளை போட்டதுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்ததா, ஆதரவு இருந்ததா, இல்லை மக்கள் எப்படியெல்லாம் மதன் கௌரியை சோசியல் மீடியாவில் திட்டிகிட்டு இருக்காங்க, ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீங்கள் ஒரு எம்ஜி ஸ்குவாடாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஹைலைட்டே வந்து மதன் கௌரி தான். சீமானோ, அண்ணாமலையோ, கனிமொழியோ, ஜெயக்குமாரோ இவங்கெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாத்தையும் இன்றைய எடுத்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சது வந்து மதன் கௌரி தான். ஏன்னா நம்ம அரசியல் தலைவர்களை வந்து நம்ம எல்லாருமே மக்களாகிய நாம் எல்லாருமே கேள்வி கேட்க முடியாத நிலையில் மதன் கௌரி வந்து அவர் வந்து மக்கள் சார்பாக கேள்வி கேட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது, ரியலாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இருந்தால் கூட இந்த கேள்வி தாப்பா நம்மளை கேட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே வந்து இந்த வீடியோஸ் வந்து அவர் போட்ட 4 எபிசோடுமே வெகுஜன மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆயிடுச்சு. மதன் கௌரி வீடியோ பார்க்காதவங்க கூட இதை சீமானுக்காக நான் இந்த வீடியோ பார்த்தேன், அண்ணாமலையருக்காக இந்த வீடியோ பார்த்தேன், நான் வந்து ஜெயக்குமாருக்காக பார்த்தேன், கனிமொழிக்காக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அடடே மதன் கௌரி இத்தனை நாளாக போட்டிருந்த வீடியோஸ்க்கும் இப்போ இந்த அரசியல் வீடியோஸ்க்கும் வந்து நிறைய மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு தோணுச்சு. இதில் மதன் கௌரிக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரிக்கு இந்த 4 எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருப்பாங்க, நிறைய வியூஸ் போயிருக்கும், அது அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் என்னதான் வியூஸ்க்காக பண்ணாலும் மக்களுக்கு இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து டைரெக்டாக ஒரு மீடியாவில் இருக்கிறவங்க செய்யாத வேலையை வந்து மதன் கௌரி செஞ்சனால ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து கனெக்டாக இருக்காங்க. என்னதான் பிரச்சார கூட்டத்தில் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கும் இப்படி யூடியூப்பில் ஒரு 10க்கு 10 ரூமில் மக்களாகி ஒருவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் உட்காந்துட்டு அண்ணா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இங்கே அரசியல் களத்தில் வந்து எப்படி ஈடுபட்டு இருக்கீங்க, அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது செய்ய போகிறீங்க, அதே மாதிரி உங்களை சார்ந்து இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, மக்கள் இதெல்லாம் நினைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த 4 எபிசோடுகளிலுமே வந்து மதன் கௌரி கேட்டிருந்தார். இப்படி இந்த இயல்பான எளிமையான மக்கள் கேட்குற கேள்விகள்லாம் முன் வச்சனால அந்த 4 எபிசோடுகளுமே வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத உண்மை. இதுக்கு முழு காரணமாக இருந்தது மதன் கௌரி தான். மதன் கௌரிக்கு இந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சாகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தலைவர்கள் பேசும்போது மக்களாகி அனைவருக்குமே வந்து அட்டென்ஷன் இருக்குமான்னு தெரியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரோட்டில் நின்று பேசுவாங்க, ஒரு டிராஃபிக் ஜாமில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி பேசும்போது ஒரு சில இப்போ தலைவரை பார்க்க போயிருப்பாங்க, தலைவரை பார்த்துருப்பாங்க, ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரில இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகாது, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த இப்போ பொதுக்கூட்டத்துலேயும் சரி, இந்த கட்சி மாநாடுகளிலும் சரி. ஆனால் ஓரளவுக்கு விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண முடியும். ஆனால் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம இயல்பாக உட்காந்து நம்மளோட ஃப்ரீ டைமில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது, கேட்குற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து மதன் கௌரி வந்து ஈஸியாக செஞ்சுருக்கு. அப்படி 1/2 மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் 1/2 மணி நேரம் வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்து அது மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மதன் கௌரி வந்து இயல்பாக எடுத்திருந்தார் அந்த 4 எபிசோடுகளையுமே. இந்த 4 எபிசோடில் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அண்ணாமலை வந்திருந்தார். அண்ணாமலை வந்த உடனே இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்க, என்னடா அது பிஜேபியிலேருந்து அண்ணாமலை வந்து மதன் கௌரி சேனலில் பேசிகிட்டு இருக்கிறாரு, மதன் கௌரி நிறைய சூட்கேஸ் வாங்கிட்டான் போல இருக்குது, நிறைய பணம் வாங்கிட்டான் போல இருக்குது, அதனால தான் அண்ணாமலை கூப்பிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாஜக ஆதரவு தெரிவித்து மதன் கௌரி வந்து வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் பதறிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த எபிசோட் பார்த்தா சீமான் வந்துட்டார். அதுக்கப்புறம் எபிசோடு பார்த்தா இவங்க கனிமொழி வந்துட்டாங்க, லாஸ்ட்டாக ஜெயக்குமார் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா சூட்கேஸ் வாங்கினாரா, இல்லை இந்த 4 பேர்த்துக்கிட்டே சூட்கேஸ் வாங்கிட்டா அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் பார்வை இருந்துச்சு. மக்கள் பார்வைங்கிற வர சில விஷக்கிருமிகளோட பார்வை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம சேனலில் அரசியல் கொண்டு வரணும், மக்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து மதன் கௌரி வந்து இந்த அரசியல் பதிவில் போட்டார். இதுக்காக ஒரு சூட்கேஸ் வாங்கினாரா, பணம் வாங்கினாரா அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் மக்கள் மத்தியில் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். அரசியல் இன்றைக்கி வந்து அரசியலுங்கிறது மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்குது, நாடே வந்து இன்றைக்கி மூழ்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தலைவருக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மதன் கௌரி இதை செஞ்சார். இதை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து பரவாயில்ல மதன் கௌரி வந்து நல்லா தான் பண்ணியிருக்கா அப்படியா, பணம் வாங்கினாலும் இல்லையோ, ஆனால் என்னோட தலைவரை பற்றி ஒரு வீடியோ போட்டா அப்படியா, எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் இன்றைக்கி உணர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடு மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
மதன் கௌரியோட இந்த அரசியல் எபிசோடுகளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மக்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே கமெண்ட்ஸ் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ணாமலையிலேருந்து ஆரம்பிப்போம். வெகு நாட்களுக்கு பிறகு மதன் வீடியோ பார்க்குறேன், அண்ணாமலை ஒருத்தருக்காக. அடுத்த கமெண்ட் வந்து மதன் கௌரியின் ஒரே ஒரு உருப்படியான நல்ல பேட்டி, வாழ்த்துக்கள் மதன். அப்புறம் வந்து இந்த காணொலியை டவுன்லோட் செய்து இதுவரை 10 முறை பார்த்து விட்டேன். இந்த பேட்டியை சலிக்காமல் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பேச்சு, அருமை, வாழ்த்துக்கள் அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அடுத்தது வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மதன் கௌரி சேனலில் நல்ல தரமான பேட்டி, வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. மதன், நீ இவ்வளோ நாள் செய்ததில் அண்ணாமலை பேட்டி சூப்பர், நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. எப்பா மதன் கௌரி முழுசாக பார்த்தா உன்னோட முதல் வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மதன், இதுவரை உன் வீடியோவை நான் 5 நிமிஷம் மேலே பார்த்ததே இல்லை, முழுவதும் பார்த்த முதல் வீடியோ இதுதான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அழகான தெளிவான கேள்வி அண்டு பதில், சூப்பர் மதன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் இன்புட் அண்ட் ஹவு பை அண்ணாமலை, வாட் அ நாலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் டிஎன் பீப்புள் ஆர் வெரி லக்கி, மதன் கௌரி ஷோ குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மதன் பேஜை ஃபாலோ பண்ணி காலங்கள் உருண்டோடினேன், ஆனால் முழுதாக பார்த்த முழு வீடியோ இதான்ப்பா தம்பி, மலடா அண்ணாமலை தம்பி, மதன் அருமைப்பா, உண்மையிலே மனதில் இடம் பிடித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மதன் அண்ணா, இப்போதான் ஒரு சரியான நேர்மையான மனிதரிடம் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மதன் கௌரி, எக்ஸலண்ட் ஜாப், வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஆஃப்டர் 4 years, அண்ணாமலை ஸ்பீச் இஸ் வெரி க்ளீன் அண்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்ததாக வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட இல்லையே, அப்சல்யூட்லி ஃபேக் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. மதன் கௌரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த முதல் வீடியோ தான்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி தான் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி மக்கள் போட்ட கமெண்ட்ஸு. அடுத்தது வந்து சீமான் அவர்களை பற்றி போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதில் என்னென்னா வந்து ஃபஸ்ட் கமெண்ட், டேய் தம்பி மதனே, கடைசியில் என்னையும் உன்னோட வீடியோ பார்க்க வச்சிட்டியடா, சூப்பர் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்ததாக வந்து மதன் கேட்கும் கேள்வியை முடித்த அடுத்த விராடியே ஆகச்சிறந்த பதில்களை அள்ளித்தளிக்கிறார் அண்ணன், இதுதான் அண்ணனின் சிறப்பு அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. முதலாக மதனின் காணொலியை முழுமையாக பார்த்தேன், நன்றி மதன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட ஆதரவாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு. நன்றி மதன் அண்ணா, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எங்கள் அண்ணன் சீமானுடன் ஒரு நேர்காணல் வெளியிடுவீர்கள் என்று. நன்றி அண்ணா, நாம் தமிழர் ஈழத்திலிருந்து அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நன்றி மதன் கௌரி, ஊடகங்கள் புறக்கணித்து விட்டது நாம் தமிழரை, உங்களை போன்றவராவது காண்பித்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இவரின் அரசியல் பார்வையிலும் அரசியலின் கருத்துக்களிலும் முரண்பாடு இருப்பினும் இவரின் பேச்சிற்கு எப்போதும் நான் ரசிகன். காகிதம் பார்த்து படிக்க தெரியாத அரசியல்வாதிகள் மத்தியில் 1 மணி நேரம் ஆயினும் தன் பேச்சால் கட்டி போட்டு பேச்சை கேட்க ரசிக்க வைக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஒரே நாளில் தமிழின தலைவனை, எங்கள் அண்ணனை தமிழ்நாடு எங்கும் மற்றும் ஒரு முறை கொண்டு சென்றதுக்கு மதன் கௌரிக்கு 1000 நன்றிகள் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இயல்பான நேர்காணல், அருமை, நன்றி மதன் கௌரி அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. மதன் அண்ணா, நீ வேறு லெவலில் கலக்கிற, சூப்பர் அண்ணன், அண்ணன் சீமானுடன் நேர்காணல், லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அருமை மதன், மக்கள் அண்ணன் மீது இருந்த அனைத்து சந்தேகத்தையும் அழகாக கட்டிட்டுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இப்படி தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மக்கள் வந்து போட்ட கமெண்ட்ஸு. அடுத்ததாக வந்து கனிமொழி அவர்களை பற்றி வந்த கமெண்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து, என்னப்பா கேள்விகள் இப்படி இருக்குது, போன 2 பேர்கிட்ட கேட்டது போல் இல்லையே அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. மதன் அண்ணா, கேள்வியும் சரியா இல்லை, பதிலும் சரியா இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அண்ணாமலை அண்ணன்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டீங்க, ஆனால் இப்போ கனிமொழி என்ன கேள்வி கேட்கணுமோ எழுதி கொடுத்தாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நேற்று ஃபுல் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வெறும் நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, குட் கொஸ்டின், ஹேட்ஸ் ஆஃப் மதன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. போன 2 பேர்கிட்ட பேசும்போது நார்மலாக இருந்துச்சு, ஆனால் இங்கே நார்மல் கிடையாது, பிகாஸ் அடிப்பாங்கப்பா பயத்தில் மதன் கௌரி அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளையும் பேட்டி எடுக்கிறீங்களே, வெரி குட், சூப்பர் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சத்தியமாக இது அரசியல் பாட்காஸ்ட் மாதிரி இல்லை, கனிமொழியுடன் ஒரு விளாக்னு வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஜோதிடர் மாதிரி பதில் சொல்கிறாங்க, ஒப்பில்லாத கேள்விகள், கடந்த ஆட்சி காலத்தில் வாக்குறுதி நிறைவேற்றுவதை பற்றி என்று கேட்டிருக்கலாம். சீமான் அண்ணாமலை அவர்களிடம் இந்த கேள்விகளுக்கு நிகராக இல்லை, எம்ஜி ஸ்குவாட் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இப்படி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ அரசியலில் வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நிறைய குறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் நம்ம படிக்க நேர்ந்தது. நிறைய கொஸ்டின்ஸை வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பியூராக வந்து அண்ணாமலையும் சீமானை பற்றி பேசும்போது அவங்களோட ஃபேன் பேஸ் எல்லாம் அப்படியே இறங்கி அவங்களுக்கு ஆதரவாக பேசுன மாதிரி தோணுச்சு. இதில் வந்து அந்த மாதிரி ஆதரவாக வந்து யாரும் வந்து வரல. ஏன்னா வந்து
அரசியல் களத்தில் இன்றைக்கி கரண்டில் அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து யாரும் போய் இவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் போய் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலை. ஆனால் அவங்களோட ஆதரவாளர்கள் 2 பேருமே வந்து வந்தே ஆகணும், எப்படியாவது இந்த வீடியோவை வைரல் பண்ணணும், நிறைய பேரை பார்க்க வைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில் வந்து தங்களோட ஃபேன் பேஸ் எல்லாம் உள்ளே இழுத்து போட்ட மாதிரி தெரிஞ்சுது. இதில் வந்து கொஞ்சம் இயல்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மதன் கௌரியை பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு வந்து மதன் கௌரியை வந்து எக்ஸ்-டிஎம்கே அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை மதன் கௌரி டிஎம்கேக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கிறனால தான் நெகட்டிவாக சில கொஸ்டின்களை அவர் வந்து பயம் இல்லாமல் கேட்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் நம்மளுக்கு வந்து எழுப்பியிருக்காரு மதன் கௌரி அவர்கள். ஒருவேளை இல்லைப்பா, யார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது, ஒவ்வொரு பார்வை இருக்குது, அரசியல் பார்வையே வேறு பார்வைகள் இருக்குது. அப்படி கேட்கும்போது அதுக்குண்டான அரசியல் கொஸ்டின்களும் மாறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதா நம்மளோட சந்தேகமாகவும் கேள்வியாகவும் இருக்குது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நேர்காணல் அப்படின்னு வந்தாச்சுன்னா, ஒரு இன்டர்வியூன்னு வந்தாச்சுன்னா, அது ஆளுங்கட்சி பண்ணுற ஆளுகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி பண்ணுற ஆளுகளாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்க வேண்டிய ஜனநாயக கடமையை வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம மக்கள் அப்படிங்கிறத வந்து யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம யாருக்கும் வந்து சார்ந்தவங்கள் கிடையாது அப்படிங்கிறத வந்து மதன் கௌரி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கிட்டையும் கேள்வி கேட்கணும், எதிர்கட்சிக்கிட்டையும் கேள்வி கேட்கணும், இல்லை புதுசாக உள்ள வரவங்ககிட்டையும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவர் நினச்சி இந்த 4 எபிசோடுலையும் எடுத்திருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி மதன் கௌரி போட்ட எபிசோடுகள் மாதிரியே வந்து மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் கூப்பிட்டு நம்ம சேனலில் இன்டர்வியூ கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கிடையாது. ஏன்னா மதன் கௌரிக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது தமிழ்நாட்டில், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஸ்குவாட் இருக்குது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால தான் வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதா நிஜம். இப்போ நான் கூப்பிட்டாலும் வந்து யாரும் வந்து அவங்க இன்டர்வியூவில் கலந்துக்க போகிறது கிடையாது. நான் போயும் டேரெக்டாக ஒரு அரசியல் தலைவரை வந்து டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கணும், நம்ம வீடியோஸும் நிறைய பேர் பார்க்கணும். அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. அண்ணாமலை ஆகட்டும், சீமான் அவர்களாகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த மதன் கௌரியோட சேனல் வந்து ரொம்ப யூஸ் ஆனதாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஏற்கனவே மதன் கௌரிக்கு 7 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போக அவங்க வந்து தனிப்பட்ட கட்சியிலையும் ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதா மிகப்பெரிய உண்மை. ஏன்னா மதன் கௌரியும் இந்த அரசியல் தலைவர்கள் நல்லாவே பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி உண்மையாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் என்னென்னா வந்து அந்த 4 எபிசோடுகளிலும் வந்து ஃபேக்காக வந்து ஒரு சிலர் வந்து அவங்க கட்சி சார்பாக வந்து கமெண்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு அரசியல் தலைவர் வரும்போது அவங்க ஃபேன் பேஸில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை தொண்டர்களாகட்டும், இல்லை பிடிச்சவங்களாகட்டும் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது இயல்பான விஷயந்தான், சாதாரணமான விஷயந்தான். அதையுமே வந்து அந்த கட்சி தலைவர்கள் பயன்படுத்தி இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்காக ஃபேக்காக எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் அப்படின்னு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழுது. பின்குறிப்பு, இந்த வீடியோவில் எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசலை. ஏன்னா வந்து பொதுவாக தான் ஒவ்வொரு கட்சியை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணிருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தெரிய வரும். ஸோ நன்றி, வணக்கம்.